ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ நிறைய நடிகர் மற்றும் நடிகைகளை பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேரை இழந்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நிறைய பேரோட மரணம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஷாக்கிங்காகவும் ரொம்பவே வருத்தமளிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். அப்படியே நம்ம தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராக நடித்த நடிகர்களுடைய இறப்பு, அதாவது அப்போது அவங்க எப்போ இறந்தாங்க, எந்தெந்த நடிகர்கள் இறந்துருக்கிறாங்க, எதனால் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் சந்திரபாபு 1974 இவருடைய 46வது வயதுல இறந்து போயிட்டாரு. உடல்நிலை சரியில்லாமல் போய் தான் இறந்து போயிட்டாரு. நடிகர் சுருளிராஜன் 1980 இவருடைய 42வது வயதுல இறந்து போயிட்டாங்க. இவரும் உடல்நிலை சரியில்லாமல் போய் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கிறாங்க. நடிகர் பாண்டு 2021 இறந்து போயிட்டாங்க. இறக்கும்போது வயது 74. இவர் கோவிட்-19 இறந்து போயிட்டாரு. நடிகர் மனோபாலா 2023 இறந்து போயிட்டாங்க. இறக்கும்போது வயது 69. கல்லீரல் ப்ராப்ளமால இறந்து போயிட்டாங்க. நடிகர் மதன் பாப் 2025 இவருடைய 71வது வயதுல இறந்து போயிட்டாரு. கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்லையும் ரெக்கவர் ஆகியிருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இப்போ இறந்து போயிருக்கிறாங்க. நடிகர் விவேக் 2021 இவருடைய 59வது வயதுல இறந்து போயிட்டாங்க. ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. நடிகர் மயில்சாமி 2023 இவருடைய 57வது வயதுல இறந்து போயிட்டாங்க. கார்டியா அரெஸ்டால இறந்து போயிட்டாரு. நடிகர் ஆர்.எஸ். சிவாஜி 2023 இறந்து போயிட்டாங்க. இறக்கும்போது வயது 66. ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. நடிகர் வடிவேல் பாலாஜி 2020 இறந்து போயிட்டாங்க. இறக்கும்போது வயது 45. இவரும் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. நடிகர் இடிச்சப்புலி செல்வராஜ் 2012 இறந்து போயிட்டாங்க. இவங்க இறக்கும்போது வயது 72. இவரும் உடல்நிலை சரியில்லாமல் காரணத்தினால இறந்து போயிட்டாரு. நடிகர் கோவை செந்தில் 2018 இறந்து போயிட்டாங்க. இறக்கும்போது வயது 74. இவர் வயது முதிர்வின் காரணமா சில உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிட்டாரு. நடிகர் போண்டாமணி 2023 இவருடைய 60வது வயதுல இறந்து போயிட்டாரு. கிட்னி ஃபெயிலியரால சில நாள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து இதுக்கப்புறம் தான் இறந்து போயிருக்கிறாங்க. நடிகர் விஸ்வேஸ்வர ராவ் இவர் 2024 இவருடைய 64வது வயதுல கேன்சரால பாதிக்கப்பட்டு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. பட் அவருக்கு பார்த்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி இறந்து போயிட்டாரு. நடிகர் ரோபோ சங்கர் 2025 இப்போ ரீசெண்ட் டைம்ல தான் இறந்து போயிட்டாங்க. இவருக்கு இறக்கும்போது வயது 46. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதிகமாக மது பழக்கத்தினால லிவர் பார்த்தீங்கன்னா லிவர் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் காமாலை நோயினாலும் பாதிக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு தான் இறந்து போயிட்டாரு. நடிகர் சிவநாராயணமூர்த்தி 2022 இவருடைய 67வது வயதுல உடல்நிலை சரியில்லாமல் பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளத்தினாலையும் இறந்து போயிட்டாரு. நடிகர் சிட்டி பாபு 2013 இவருடைய 49வது வயதுல இறந்து போயிட்டாங்க. கோமாஸ்டோயிஜுக்கு போய் தான் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கிறாங்க. நடிகர் கிருஷ்ணமூர்த்தி 2019 இறந்து போயிட்டாங்க. இவங்க இறக்கும்போது வயது 56. ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. நடிகர் பாலு ஆனந்த் 2016 இறந்து போயிட்டாங்க. இறக்கும்போது வயது 62. இவரும் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. நடிகர் நெல்லை சிவா 2021 இவருடைய 69வது வயதுல இறந்து போயிட்டாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்த மாரடைப்பு காரணமா இறந்து போயிட்டாரு. நடிகர் தீப்பெட்டி கணேசன் 2021 இவருடைய 30வது வயதுல சில உடல்நிலை சரியில்லாமல் போய் இறந்து போயிட்டாரு. நடிகர் லொல்லு சபா சேசு 2024 இவருடைய 60வது வயதுல இவரும் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. நடிகர் பிஜிலி ரமேஷ் 2024 இவருடைய 46வது வயதுல இவரும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆல்கஹால் குடிச்சதுனால மது அருந்தி இருக்கிறதுனால லிவர் ஃபெயிலியரால இறந்து போயிட்டாரு. நடிகர் குமரிமுத்து 2016 இவருடைய 75வது வயதுல இறந்து போயிட்டாங்க. இவரும் வயது முதிர்வின் காரணமா இறந்து போயிட்டாரு. நடிகர் தவசி 2020 இவருடைய 60வது வயதுல கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டு இவரும் பார்த்தீங்கன்னா அந்த சிகிச்சை பலனின்றி இறந்து போயிட்டாரு. நடிகர் அல்வா வாசு 2017 இவருடைய 57வது வயதுல லிவர் ஃபெயிலியரால பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. நடிகர் பவுன்ராஜ் 2021 ஹார்ட் அட்டாக்ல இவரும் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. ரஜினி முருகன் அப்படிங்கிற படத்துல கூட நடிச்சிருந்தாங்க. இவர் ஒரு கோ டைரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். நடிகர் பிரதீப் விஜயன் 2024 இவருடைய 39வது வயதில் அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இறந்து கிடந்தாரு. சரியான ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தெரியல.
நடிகர் சுருளி மனோகர் 2014 இவருடைய 51வது வயதுல இறந்து போயிட்டாங்க. இவரும் கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு. நடிகர் கிரேசி மோகன் 2019 இவருடைய 66வது வயதுல இறந்து போயிட்டாங்க. இவருக்கு ரொம்ப நாளா வயிறு வலி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக்கும் வந்து இறந்து போயிருக்கிறாரு. நடிகர் ஜெயபிரகாஷ் ரெட்டி 2020 இவருடைய 74வது வயதுல சில உடல்நிலை சரியில்லாமல் காரணத்தினால இறந்து போயிட்டாங்க. நடிகர் தேங்காய் ஸ்ரீனிவாசன் 1987 இவருடைய 50வது வயதுல இறந்து போயிருக்கிறாங்க. மூளையில பிளட் கிளாட் ஆகி பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கிறாரு. நடிகர் நாகேஷ் 2009 இவருடைய 75வது வயதுல இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா செயின் ஸ்மோக்கர், அதாவது அதிகமான மது பழக்கம், எல்லா நிறைய பழக்கங்களை பார்த்தீங்கன்னா இவர் கற்றுக்கிட்டு இருந்து அதுக்கப்புறமா தான் இவர் அதில் உடல்நிலை சரியில்லாமல் போய் இறந்து போயிருக்கிறாரு. நடிகர் NSK 1957 இவருடைய 48வது வயதுல இறந்து போயிருக்கிறாரு. இவரும் ஆல்கஹால் அதிகமாக குடிச்சதுனால இறந்து போயிருக்கிறாரு. நடிகர் கருப்பு சுப்பையா 2013 இறந்து போயிருக்கிறாங்க. இவரும் உடல்நிலை சரியில்லாமல் காரணத்தினால இறந்து போயிருக்கிறாரு. நடிகர் பசி நாராயணன் 1998 இவருடைய 58வது வயதுல இறந்து போயிருக்கிறாரு. இவருக்கு இருதய நோய் பிரச்சனையின் காரணமாக இறந்து போயிருக்கிறாரு. நடிகர் ஓமகுச்சி நரசிம்கான் இவர் பார்த்தீங்கன்னா 2009 இவருடைய 73வது வயதுல வயது முதிர்வின் காரணமாக இறந்து போயிருக்கிறாரு. நடிகர் லூஸ் மோகன் 2012 இறந்து போயிட்டாங்க. இறக்கும்போது வயது 84. இவரும் வயது முதிர்வின் காரணமாக இறந்து போயிட்டாங்க. நடிகர் ஒரு விரல் கிருஷ்ணராவ் 2002 இறந்து போயிட்டாங்க. இறக்கும்போது வயது 73. இவரும் பிரெயின்ல பிளட் கிளாட் ஆகி இறந்து போயிட்டாரு. நடிகர் வியட்ராம் வீடு சுந்தரம் 2016 இறந்து போயிருக்கிறாங்க. இறக்கும்போது வயது 73. வயது முதிர்வின் காரணமாக இறந்து போயிருக்கிறாங்க. நடிகர் உசிலிமணி 1996 இறந்து போயிருக்கிறாங்க. இறக்கும்போது வயது 62. இவர் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு ஒரு காலும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் உடல்நிலை சரியில்லாமல் போய் இறந்து போயிட்டாரு. நடிகர் வெள்ளை சுப்பையா 2018 இறந்து போயிட்டாங்க. இறக்கும்போது வயது 80. இவர் மூச்சு திணறல் காரணமாக வயது முதிர்வின் காரணமாக இறந்து போயிட்டாரு. நடிகர் குள்ளமணி 2013 இறந்து போயிட்டாங்க. இறக்கும்போது வயது 61. கிட்னி ஃபெயிலியரால இறந்து போயிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த காமெடி நடிகர்கள் நம்மளை சிரிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு வயது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகவும் இறந்து போயிருக்கிறாங்க. இவங்களில் உங்களுக்கு யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.